பயிற்சி 8.4ல் 12வது சம் பார்க்க போகிறோம். ஏபிசி என்பன ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள். மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏ கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல 2 மடங்காகவும் சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயை விட 3 மடங்காகவும் உள்ளன. ஏபிசின்னு 3 நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் பிக்கான நிகழ்தகவு வந்து ஏயோட நிகழ்தகவுனாலே பின்னு தெரியும். பிக்கான நிகழ்தகவு ஏயின் நிகழ்தகவை போல 2 மடங்காகவும் சியின் நிகழ்தகவு சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயை விட 3 மடங்காகவும் உள்ளன. இந்த 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏயை போல 2 மடங்கும் சி வந்து ஏயை போல 3 மடங்கும் கொடுத்துட்டு மேலும் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/6, பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/4, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஏ இதனால 1 தான் 1/8, பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 9/10, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 1/15 எனில் பி ஆஃப் ஏ மற்றும் பி ஆஃப் பி மற்றும் பி ஆஃப் சி ஏ காண்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு given வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கிடும். B of A union B union C equal to B of A plus B of B plus B of C minus B of A intersection B minus B of B intersection C minus B of C intersection A plus B of A intersection B intersection C. இதில் given வேல்யூ என்ன கொடுத்தாங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A union B union C ஓட வேல்யூ 9/10. B of A plus B of B plus B of C ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே எழுதிக்கணும். B of A intersection B ஓட வேல்யூ -1/6 -1/4 B intersection C intersection A ஓட வேல்யூ 1/8 plus B of A intersection B intersection C ஓட வேல்யூ 1/15. இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சு மீச்சிமா கண்டுபிடிச்சு கழிச்சு வச்சுக்கிடுவோம். ஒன்று 6 1/4 1/8 இதுக்கு இடையில மிச்சமே எல்லாத்துக்கும் இடையில என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 6 நாங்க 24 8 நாங்க 3 24 வரும். அப்போ எதை கொண்டு பெருக்குனா நியூமரேட்டர் வந்து தொகுதி வந்து 24 ஆகும் பாருங்க. 6 நாங்க 24 இதில் இருக்கக்கூடிய 3ல இருக்கக்கூடிய மைனஸை நான் வெளில எடுத்துதேன். இப்போ இந்த 3க்கு மட்டும் மைனஸை வெளில எடுத்து இது 3க்கு மட்டும் மிச்சமாக கண்டுபிடிக்க போகிறேன். 6 நாங்க 24 அப்போ தொகுதியிலேயும் 4 கொண்டு பெருக்க போகிறேன். 4 6 24 தொகுதியில் 6 கொண்டு பிறகுனா 1 6 மைனஸ் வெளில போனதுனால இது ப்ளஸ் ஆயிரு 3 24 அப்போ தொகுதியிலையும் 3 கொண்டு பெருக்க போகிறேன். ப்ளஸ் 1/15 B of A plus B of B plus B of C ஈக்குவல் டு இங்கே என்ன வரை இருக்குது 9/10 ப்ளஸ் 1/5 அந்த சைடு போகும்போது -1/15. அடுத்து இது 3ஐயும் கூட்டம்னா 4 6 10 + 3 13 13/24 -13/24 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 13/24. இப்போ 10 15 24 இதுக்கு இடையில நம்ம வந்து மீச்சியமாக எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 120. 12 கொண்டு பெருக்கணும் அப்படின்னா 10 வந்து எதா மாறிடும் 120 ஆயிரும். அப்போ 12 9 108 மைனஸ் பதினஞ்சு இருக்கு 120னா 8 40 8 கொண்டு பெருக்குனா 15 வந்து என்னதாகும் 120 ஆகும். அப்போ 8 ப்ளஸ் இப்போ 24 வந்து அடுத்து எதா மாற்றணும் 120 மாற்றணும். 24 120 மாற்றணும் அப்படின்னா 5 கொண்டு பெருக்கணும் அப்படின்னா 5 மீதி 2 2 10 120 5 கொண்டு பெருக்கினா வரும். அப்போ 5 13
65. 108ஐயும் 108லேருந்து 8 கழிச்சா என்ன வரும் 100. 100ஐயும் 65ஐயும் கூட்டோம்னா 165/120. 3 15 மீதி 1 3 15. 2 10 4 20. 1 3 1 3 8 24. அப்போ B of A plus B plus C யோட வேல்யூ வந்து என்னது 11/8. given கண்டிஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க B of B Bங்க நிகழ்தகவு A நிகழ்தகவை போல 2 மடங்கு Cங்க நிகழ்தகவு A நிகழ்தகவை போல 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ B of Bக்கு B of Cக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். B of A ப்ளஸ் B of Bக்கு போல என்ன பண்ண போகிறோம் 2 × B of A B of Cக்கு 3 × B of A ஈக்குவல் டு 11/8. இப்போ மொத்தம் எத்தனை B of A இருக்குன்னு பாருங்க 3 2 5 5 1 6 6 B of A ஈக்குவல் டு 11/8. பெருக்கல் இருக்கக்கூடிய 6 இந்த சைடு வரும்போது எங்கே வந்துடும் வகுத்தில் வந்துடுமா. அப்போ 11/8 × 6 B of A ஈக்குவல் டு 11/8 40 6 48 11/48 B of A யோட மதிப்பு. இப்போ நம்மளுக்கு B of A யோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து B of B C யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா. எப்படி B of Bங்கிறது நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும் 2 × B of A தெரியுமா. B of A யோட வேல்யூ என்னது 2 × 11/48 1 2 2 4 4 2 8. அப்போ B of B யோட மதிப்பு என்னது 11/24. நெக்ஸ்ட் B of C ஈக்குவல் டு 3 × B of A தெரியும். இப்போ 3 × B of A யோட மதிப்பு என்னது 11/48 1 3 6 3 18. இப்போ B of C யோட மதிப்பு வந்து என்னது 11/16. இப்போ நிகழ்தகவுல B of A B of B B of C யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா.